இப்போ வந்து என்னக்கா இங்கே பாருங்க 11th ரிப்பு 11ஆம் எலும்பு 12வது எலும்பு ரெண்டுக்கும் இடையில இந்த இடத்துல வந்து ஜாயின் இந்த இடத்துல இருக்க பாயிண்ட் தான் ஸ்டொமக்கோட 14வது புள்ளி. இதுக்கு நம்மளுடைய பாரம்பரிய வர்ம மருத்துவத்தில் ஒரு பேர் என்ன பேர் அப்படின்னா சடப்பிரழ்வர்மம் அப்படின்னு பேர். சடப்பிரழ்வர்மம்னு பேர். மாடுலாம் இருக்கு இல்லையா, மாடு குதிரை இதுக்கு லாடம் அடிப்பாங்க. லாடம் அடிக்கிற பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கயிறு வச்சு இருக்குவாங்க. இதில் இந்த பக்கம் ஒரு கயிறு இந்த பக்கம் ஒரு கயிறு கட்டி இருக்குவாங்க. கயிறு இருக்க உடனே இதில் கிராஸ் பண்ணும். இதில் தான் கட்டுவாங்க. இதில் தான் கட்டி இருக்குவாங்க. இருக்கின உடனே காலு தளர்ந்து போயிடும், மாடு கீழே படுத்துக்கும். குதிரை எப்பயுமே தூங்குறது கூட நின்றுட்டு தான் தூங்க, என்னைக்குமே படுத்தது கிடையாது. படுத்துறதுன்னா அது சாகுதுன்னு அர்த்தம், சாக போகுதுன்னு அர்த்தம். நின்றுக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு கூட லாடம் அடிக்கணும் அப்படின்ற சமயத்தில் அதை இந்த மாதிரி கட்டி கீழே படுக்க வச்சு தான் லாடம் அடிப்பாங்க. புரியுங்களா? ஆகவே இதில் என்ன பண்ணோன்னா இதில் பிடிச்சி இருக்கிற உடனே என்ன பண்ணோம், கை கால் செயல் எழுதுறோம். புரியுங்களா? அதோட மூளைக்கு செல்லக்கூடிய ஆற்றல் அதுவும் இதாகிடும், மயக்க நிலைக்கு போயிடும்.